மாற்றி யோசிக்க கூடாது. ஒரு நோன்பு அதிகமா பிடிச்சிட்டாங்க, அல்ஹம்துலில்லாஹ். நாங்க 29, அவங்க 30. தக்வாவுடன் வாழும்படி முதலில் எனக்கும் பிறகு உங்களுக்கும் வசியத்தும் நசீஹத்தும் செய்து கொள்கின்றேன். கண்ணியமிக்க அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹுடைய வாக்கை நம்பி நாம் நோன்பு நோற்றோம். அல்லாஹுடைய வாக்கை நம்பி நாங்கள் கியாமுல் லைல் தொழுதோம். அல்லாஹுடைய வாக்கை நம்பி எல்லாமே செய்தோம். ஒமன் அஸ்தகு மினல்லாஹி கீலா, அல்லாஹுவை விட உண்மை சொல்லக்கூடியவன் யாருமே கிடையாது. அல்லாஹுவை விட உண்மை சொல்லக்கூடியவன் வேற யாரும் கிடையாது. ஒமன் அஸ்தகு மினல்லாஹி ஹதீஸா, பேச்சில் உண்மையாளன் அல்லாஹ்தான். அந்த அல்லாஹ் எதை வாக்களித்தானோ அதை நிச்சயம் தருவான். அல்லாஹ் வாக்களித்தது எது? 29 நாட்கள் நோன்பு பிடிக்கும் பாக்கியத்தை தந்தான் அல்லாஹ். 29 நாளுடைய இஃப்தார்கள், 29 நாளுடைய சஹர் நேரத்தில் எழும்பி தஹஜ்ஜத் தொழுது, கியாமுல் லைல் தொழுது, கண் விழித்து, கால்கள் வீங்க, பணம் செலவழித்து பல தியாகங்களை செய்த நாள்தான் இன்றைய பெருநாள். இதற்கு அல்லாஹ் என்ன வாக்களித்திருக்கின்றான்? அல்லாஹுடைய உண்மை என்ன? அல்லாஹுடைய உண்மை அல்லாஹ் சொல்கிறான், இன்னலில் முத்தகீன மஃபாஸா. இந்த நோம்பால் நீங்கள் தக்வாவை உருவாக்கி உங்களுடைய பெயரை முத்தகீனாக மாற்றிக்கொள்ளுங்கள். இந்த நோம்பால் தக்வா உருவாகி இருக்கும். அப்பொழுது உங்களுடைய பெயர் என்ன தெரியுமா? முத்தகீன். நோம்புடைய பிரயோஜனம் அதுதான். கியாமுல் லைலுடைய பிரயோஜனம் அதுதான். சதகத்துல் ஃபித்ருடைய பிரயோஜனம் அதுதான். இப்பொழுது எங்களுடைய பெயர் முத்தகீன். முத்தகீனுக்கு என்ன இருக்கிறது? அல்லாஹ் முதலாவது சொல்கிறான் மஃபாஸா. மஃபாஸா என்ற சொல் எங்கும் வெற்றிதான். மஃபாஸ் என்பது வெற்றிக்கு சொல்வது. ஃபவுஸ், ஃபவுஸ் என்ற சொற்றொடரிலிருந்து வந்ததுதான் மஃபாஸ். மஃபாஸா, ஃபவுசுன் அதீம், ஃபவுசுன் கபீர், ஃபவுசுன் முபீன். குர்ஆனை ததப்புர் செய்யும் பொழுது, ஓதும் பொழுது இந்த 3 வார்த்தையும் வரும். ஃபவுசுன் அதீம், ஃபவுசுன் கபீர், ஃபவுசுன் முபீன். யாருக்கு தெரியுமா? முத்தகீன். இப்ப முதலாவது நாங்க நினைக்கணும் என்ன? என்னுடைய எல்லா காரியமும் இன்ஷா அல்லாஹ் இனி வெற்றிதான். எனக்கு தோல்வி இல்லை. எனக்கு தோல்வி வந்து விட்டது என்று நான் கருதினால் நான் அல்லாஹ்வை பொய்ப்பித்து விட்டேன். யாரை பொய்ப்பிச்சிட்டேன்? நான் அல்லாஹ்வை. எனக்கு மரணம் வரலாம், அதுவும் எனக்கு வெற்றிதான். எனக்கு ஷஹாதத் வரலாம், அதுவும் எனக்கு வெற்றிதான். எனக்கு நோன்பு 29 ஒரு வாலிபர் வந்து கேட்டார், நான் ஹலாலான கார் எடுத்தேன் ஹஸ்ரத், ஹராமான எந்த உருவாவும் இந்த கார்ல இல்லை. ஆனா 2 தடவை ஆக்சிடென்ட் ஆயிட்டு கார். இவருக்கு சந்தேகம், நான் ஹராமா எடுத்தா மட்டும்தானே ஆக்சிடென்ட் ஆகும், ஹலாலா எடுத்தா ஏன் ஆக்சிடென்ட் ஆகுது? இவருக்கு சந்தேகம். இப்ப நான் அவருக்கு 2 ஆயத்தோதி விளங்கப்படுத்தினேன். ஹராமா எடுத்தா சில நேரம் சந்தோஷமா வாழுவீங்க. எலிய பிடிக்கிறதுக்கு என்ன வைக்கிறது? எலிய பிடிக்கிறதுக்கு என்ன வைக்கிறது? நல்ல கருவாடு, நல்ல டேஸ்டான சாப்பாடு வைக்கிற. சாப்பிட்டு நடுவுல தான் எலிய பிடிக்கிறது. சாப்பிட்டு நடுவுல தான் எலி பிடிபடுவார். சில நேரம் ஹராம்ல உள்ளவங்க நினைப்பாங்க நாங்க சந்தோஷமா வாழ்றோம். ஹலாலா வாழ்றவங்களுக்கு சோதனை வரும். சோதனை வெற்றி. அது வாகனம் ஆக்சிடென்ட், மரணம், மஃபாஸ் அல்லாஹ் சொல்லிட்டார். அதுக்கு மேல என்னாலேயோ உங்களாலேயோ உலமாக்களாலேயோ ஒன்றும் பேசல. ஷுஹதாக்கள் ஷஹீதாகிறாங்களே, தோல்வியா? இல்ல. லியத்தஹித மின்கும் ஷுஹதா. அல்லாஹ் சொல்றான், எனக்கு வேணும் கொஞ்சம் பேரை ஷஹீதுகளா தேர்ந்தெடுக்கணும். நான் கொஞ்சம் பேரை நான் ஷஹீதுகளாக நான் தேர்ந்தெடுக்கணும். அதற்காக ஷஹீதாக்குறேன். நான்
முதலாவது சகோதரர்களே, நோம்பாளிகளே, உள்ளத்துல உறுதி எடுங்க. முதலாவது மஃபாஸா, எனக்கு எல்லாமே வெற்றி தான் இன்ஷா அல்லாஹ், எனக்கு தோல்வி இல்லை இனி வாழ்க்கையில். ஏன் நான் 30 நோன்பு பிடித்தேன், 29 நோன்பு பிடித்தேன். ஸ்ரீலங்கால ஒரு நோன்புக்கு எவ்வளவு பிரச்சனை போகுது, புற கண்டது புற காணல, அது இது. அவங்களுக்கு விளங்கப்படுத்தணும் என்ன தெரியுமா, ஒரு நோன்பு பாக்கியம். முடிவெடுத்துட்டாங்க உலமாக்கள், பின்பற்றுங்க, அவ்வளவுதான். பள்ளிவாசல் துறையிலேயோ புத்தகத்திலேயோ சரி, கண்ட போற ஏற்றுக்கொள்ளல, ஏற்றுக்கொள்ளாட்டியும் அது முடிவு தானே. நிர்வாகம் என்கிறது அதுதான். புற காணலாம், 8 மணிக்கு புற கண்டு சொல்றார், 10 மணிக்கு புற கண்டு சொல்றார், அறிவிக்கிற உரிமை இருக்குது. ஆனா முடிவெடுக்கிற உலமாக்களுடைய தகமை ஒன்று இருக்குது. அவங்க முடிவெடுத்தால் பின்பற்றத்தான் மாற்றி மாற்றி யோசிக்க கூடாது. ஒரு நோன்பு அதிகமா பிடிச்சிட்டாங்க, அல்ஹம்துலில்லாஹ். நாங்க 29, அவங்க 30. முதலாவது நன்மாராயம் சகோதரர்களே, எங்களுக்கு சந்தோஷப்படுறதுக்கு அல்லாஹ் சொல்றான் மஃபாஸா, ஒரு வாழ்க்கை வெற்றி தான் இன்ஷா அல்லாஹ். இன்னலில் முத்தகீன மஃபாஸா. இரண்டாவது என்ன, ஹதாயிக வ அஅனாபா, உங்களுக்கு தோட்டங்களும் கிரேப்ஸ் தோட்டங்களும் இருக்குது. தோட்டம் ஸ்ரீலங்காலையா, கனடாவிலையா, உலகத்திலேயா? உலகத்துல தோட்டம் தந்து என்ன செய்ய அல்லாஹ்? கண்ணை பொத்திடுவோமே. கண்ணை பொத்தின யாரு கொடுக்கிறது? அல்லாஹ் சொல்ற தோட்டம் சொர்க்கத்துல. அல்லாஹ் சொல்ற தோட்டம் எங்க? சொர்க்கத்துல. ஹதாயிக் தருவேன். ஹதீகாவுடைய பன்மை தான் ஹதாயிக். இப்ப நாங்க இன்ஷா அல்லாஹ் நோம்பாளிகள் மௌத்தாகி போனா எங்களுக்கு தோட்டம் வாங்கி வச்சிருக்கான் அல்லாஹ். அஅனாபா, கிரேப்ஸ் தோட்டம். ரெண்டையும் அல்லாஹ் சொல்லியிருக்கிறார். ஹதாயிக வ அஅனாபா. மூன்றாவது வகவாயிப். கவாயிப் என்றால் யார்? கவாயிப் என்றால் பெண்கள் வைத்திருக்கான் அல்லாஹ். உலகத்துல ஹலாலா கல்யாணம் முடிச்சு வாழ்றோம், ஹராத்துக்கு போகல நாங்க, ஏன்னா முத்தகீன் நாங்க, நோம்பாளிகள் நாங்க. அல்லாஹ் சொல்றான், உலகத்தில் உங்களுக்கு தெரியும், அண்மையில சின்ன பிள்ளையில கொண்டு போய் என்ன செஞ்சாங்களே, ஃபைல் வெளியே வந்துச்சு. ஏன்? சின்ன பிள்ளைகள். இந்த கவாயிப் என்ற சொல்லுக்குரிய கருத்து என்ன தெரியுமா? அப்பதான் மார்பு முளைக்குது, அதான் கவாயிப் என்கிறது. அல்லாஹ் எங்களுக்கு குர்ஆன்ல செக்ஸ சொல்லியிருக்கானா? மனிதனுக்கு அல்லாஹ் ஆசை காட்டுறான், கவாயிப் தருவேன் உனக்கு, அவ்வளவு சின்ன அழகான பிள்ளைகள், உங்களோட ஆசையை நிறைவேற்றுறதுக்கு. கவாயிப் என்ற சொல், காயிப் என்பது அப்பதான் மார்பு முளைக்க தொடங்குது. சின்ன குமரு பிள்ளைகள் உங்களுக்கு தருவேன் நான். இது எது சொல்லுது? குர்ஆன் சொல்லுது. மூன்றாவது அத்ராபா. கவாயிப் எப்படி இருப்பாங்க? ஒரே வயசு, அப்ப ஒன்று இல்ல ரெண்டு இல்ல, விரும்பின. இன்னைக்கு உலகத்துல ஒரு மன்னன் சொல்றான், நான் 20 கல்யாணம் முடிச்சிருக்கிறேன், 30 கல்யாணம், 40 கல்யாணம். சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் எத்தனை கல்யாணம்? அரசர். தாவூத் அலைஹிஸ்ஸலாம் எத்தனை கல்யாணம்? நீங்க சொர்க்கத்துடைய மன்னன். உலகத்தை வச்சு நீங்க சொர்க்கத்தை நினைக்க கூடாது. உலகத்துல நீங்க ஜுஜுபி, உங்களுக்கு பொன் தர யாரும் இல்ல. கஷ்டப்பட்டு ஒரு கிழவியை முடிச்சிட்டீங்க, கஷ்டப்பட்டு ஒரு பொம்பளைய முடிச்சிட்டீங்க உலகத்துல. ஆனா சொர்க்கத்துடைய கிங் நீங்க. சொர்க்கத்தை அல்லாஹ் சொல்றான் விரும்பின பெண். இதுதான் சகோதரர்களே நன்மாராயம். குர்ஆன படிச்சா சந்தோஷம் வர இதாலதான். குர்ஆன படிக்கும் பொழுது ஏன் சந்தோஷம் வருது தெரியுமா? இப்படி எல்லாம் உள்ளுக்கு இருக்குது குர்ஆனுக்குள். வகவாயிப அத்ராபா. கவாயிப் பெண்கள், அத்ராபா ஒரே வயதில் உள்ள பெண்கள். என்ன சொர்க்கத்துல நோன்பு இல்ல, தஹஜ்ஜத் இல்ல, கியாமுல் லைல் இல்ல, ஊபர் ஓடுற வேலை இல்ல. இன்றைக்கு வேலை போனாங்க சிலாகன், பெருநாள் வேலை, வேளா முக்கியம். வேலை போகாம இருக்கையில் இன்றைக்கு பிலால் பல்ல சுபோ தொட்டு வார வாங்கினேன் பெண்ணா, இந்த வேலை 7:45 வேலையில் இருக்கணும். என்ன செய்ய நீ? அவங்களோட நிலைமை. சொர்க்கத்தில் அப்படியெல்லாம் இல்லை. சொர்க்கத்தில் என்ன ஜாப் யோசிச்சு பார்த்திருக்கீங்களா? சொர்க்கத்தில் என்ன ஜாப்?
சின்ன பிள்ளைகள் இருக்கிறார் சொல்லுவேன் சொர்க்கத்தை ஜொப் என்ன ஃபல்லுல் அபுகார். சொர்க்கத்துல ஜொப் என்ன தெரியுமா? கொமருத்தன்மை இல்லாமல் ஆக்குதல். இதுதான் தொழில். விளங்குறார்கள் விளங்கு, தமிழ் விளங்காதாக்கள் விட்டுருக்கு. ஏன் அல்லாஹ் சூரா யாசீன்ல சொல்லிட்டார். சூரா யாசீன் அல்லாஹ் சொல்லிட்டார் சொர்க்கத்துல என்ன ஜாப் ஷுகுல். சூரா யாசீன் ஓதுறோமே அல்லாஹ் சொல்லிட்டான் ஃபி ஷுகுலின் ஃபாகிஹூன். ஷுகுல் என்ன? காலை மாலை இதான் வேலை. கொமருத்தன்மை இல்லாமல் ஆக்குதல். சொர்க்கத்துல நோன்பு இல்ல, இஃப்தார் இல்ல, சஹர் இல்ல. சொர்க்கத்துடைய வாழ்க்கையை கிடைச்சிட்டா அவரை மாதிரி சீதேவி யாரும் இல்லை. அதுக்குத்தான் சகோதரர்களை நாங்க நோன்பு வச்சது, அதுக்குத்தான் நாங்க தியாகம் பண்ணினது. நாங்க சொர்க்கத்துடைய தலைவர். தலைவருக்கு எத்தனை திருமணம் முடிக்கலாம்? மூன்றாவது வாக்கு இது. நான்காவது வாக்கு என்ன? கிளாஸ் நிறைய நிறைய ஊத்தி வச்சிருக்கும். எல்லாம் குடிக்க வேண்டியது, குடிக்க வேண்டியது. கிளாஸ் நிறைய என்ன இருக்கும் குடிக்கிறதுக்கு? ஆரஞ்சு ஜூஸா? நல்ல சாராயம். உலகத்தில் வாயில வச்சிடப்படாது. பிறநாள் நாள் 30 நாள் தொடர்ல டிப்ஸ் ஒன்று பார்ப்போம். காலையில கீழே மேனேஜரை சாப்பிட கூப்பிடுறது இல்லை, அவருடைய ஊத்திக்காராம். காலையில அவர் ஊத்துவார் காபீரே. அவர் காபீர் ஊத்தலாம், நாங்க ஊத்திடப்படாது. கொஞ்சம் சபர் செய்யும். எங்களுக்கு இருக்கு இன்ஷா அல்லாஹ். அல்லாஹ் ஏன் இதெல்லாம் வாக்கு தந்திருக்கிறான்? கொஞ்சம் பொறுத்து ஊத்திடாதீங்க. இந்த நோம்பு முடிஞ்சு கொஞ்சம் வாயில வச்சு பார்ப்போம். இல்லை பழைய பழக்கம் வேணாம், விட்டுருங்க. அல்லாவுக்காக விடுங்க. அதுக்கு பதிலாக வேற ஜூஸ்களை பழகுங்க. அந்த கூட்டாளிமாரோட போயிருந்து கவனமா வாழணும். கிளாஸ நிறைச்சி நிறைச்சி தருவேன் அல்லாஹ், குடிங்க. மது 6. இது மாதிரி நாத்தாரா? நாத்த மதுவா? நாத்த மது இல்ல, அந்த மது 6 ஹம்ர். அவ்வளவு பெரிய சாராயம். எல்லாமே அல்லாஹ் வாக்கு தந்திருக்கிறான். அப்ப அல்லாஹ் போய் சொல்லுவானா? 4வது இன்பம் சகோதரர்களே, உலகத்தில் சொல்லுவாங்க ஹலால் ஹலால் பியர் இருக்குது. பெருநாளண்டை ஹலால் பியர் குடிச்சு பார்ப்போம்பாங்க. பெருநாளண்டை ஹலால் பியர் ஒன்று குடிச்சு பார்ப்போமே. கவனம், ஹலாலான்னு பார்த்துக் கொள்ளுங்க. ஹலாலண்டா எப்படி பியர் வார பேரு? ஹலாலண்டா எப்படி பியர்னு பேர் வாரது? கொஞ்சம் கவனமா இருந்துருங்க, அவ்வளவுதான். அதுக்கு பதிலாக வேற ஜூஸை குடிங்க. அதுக்கு பதிலாக வேற ஏதாவது வாயில வச்சிடாதீங்க. அல்லாஹ் ரஹ்மத் செய்வான். இருக்குதெல்லாம் வாக்களிச்சிருக்கான் அல்லாஹ். அல்லாஹ் வாக்கு தந்ததால நம்பி வாழ்றோம். பிள்ளைகள் ஓதுது குர்ஆன். இப்ப நான் ஜும்மா தொழுதோம். ஜும்மா அதாவது பெருநாள் தொழுதுட்டு திரும்ப ஜும்மாக்கு வந்திருக்கும். கொஞ்சம் பேர் சொல்லுவாங்க, என்ன பெருநாளும் ஜும்மா உண்டா வந்தா சொல்லணுமா? பெருநாளும் ஜும்மாவும் உண்டா வந்தா. இப்ப நாங்க அமேசான் கார்ட்ல இருந்தா பரவாயில்லை. அமேசான் கார்ட்ல இருக்கும். பெருநாள் ஜும்மாவை தொழுதுட்டு மாட்டு வண்டியில் போகணும், குதிரை வண்டியில் கழுத வண்டியில் போகணும். போய் திரும்ப ரிட்டர்ன் வரக்குள்ள மக்ரிப் ஆகும் என்றா நாங்க செல்ற சட்டம் எல்லாம் சரி. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய காலத்துல பெருநாள் ஜும்மாவை தொழுதுட்டு அவாலி என்ற ஊருக்கு போகல சூரியன் மறைஞ்சிரும். சூரியன் என்ன செஞ்சிரும்? திரும்ப 2வது ஜும்மாவுக்கு வாருது அவங்க. இப்ப நபி அவங்க கொடுத்த சலுகை இருக்குதான். ஆனா நாங்க கொஞ்சம் யோசிக்கணும், அந்த சலுகை எங்களுக்கு சரியா? நோம்ப விடலாம், பிரயாணிக்கு நோம்ப விடலாம். இங்க இருந்து எங்க போறோம்? உதாரணமா போமம்பில்லு போறோம். கிட்டத்தட்ட 100 கிலோமீட்டர் வைங்க, ரோஷாவா காமிட்டு போக போறோம். இல்ல பிரயாணி நோம்ப விடணும் கட்டாயம். அப்படிக்கா? எதுல? கழுத வண்டியிலயா போறோம்? மாட்டு வண்டியிலயா போறோம்? ஏசியில உட்கார்ந்து போறது விளங்குது இல்ல? ஹைவேல 1 ஹவர்ல ஒஷாவாக்கு அங்கிட்டு போமம் இல்ல, 2 ஹவர்ல அங்கிட்டு கிங்ஸ்டன் இல்ல. இதுக்கு நோம்ப விடுறது எவ்வளவு? அது மாதிரி தான் ஜும்மாவை. பெருநாளும் ஜும்மா ஒண்டா வருதா? நாங்க யோசிக்கோம், எதுக்கு விட போறோம்? சாப்பிட்றதுக்காக வேண்டியா? அல்லது கூட்டாளிமா ஃப்ரெண்ட்ஸ் மார் அங்க போ, அப்படி பள்ளி போங்க. சும்மா விட்டுறாதீங்க. சலுகைகள் தரப்பட்டிருக்குது மனசாட்சியோட. உங்களோட மனசுக்கு தெரியும். இஸ்தஃப்தி கல்பக். எந்த முஃப்திட்டையும் பத்துவா கேட்க தேவையில்லை. உங்களோட கல்விட கேட்டு பாருங்க, நான் செய்யறது சரியா பிள்ளையா? கண்ணியமிக்க சகோதரர்களே, 4வது இன்பம் கிளாஸ் கிளாஸா நிறைச்சிருக்கும் சாராயம். குடிக்க வேண்டியது.
ஏண்டா சுபத்தொழுறவேல் எல்லியே நைட்டு குடிச்சா, சுபத்தொழுறவேல் எல்லியே சொர்க்கத்தில் குடிச்சிட்டே இருக்க வேண்டியதான். அடுத்த பொழுது என்ன? அடுத்த பொழுது சந்தோஷம் தான், கவலை இல்லை, மயக்கம் வராது. குடிச்சா உலகத்துல குடிச்சீங்கன்னா விளங்கிரும், கண்ணில் விளங்கிரும், மூக்குல விளங்கிரும், பேச்சில விளங்கிரும். கண்ணியமிக்க சகோதரர்களே, எல்லா இன்பம் இது 4வது இன்பம். முதலாவது என்ன? மஃபாஸா, வெற்றிதான். இரண்டாவது என்ன? ஹதாயிக வ அஅனாபா, தோட்டங்கள், கிரேப்ஸ் தோட்டங்கள். மூணாவது என்ன? வகவாயிப அத்ராபா, ஒரே வயதில் உள்ள பெண்கள், மனைவிமார். நான்காவது என்ன? வகஸதிஹாகா, சாராயம். ஐந்தாவது இன்பம் லா யஸ்மஊன ஃபீஹா லக்வன் வலா கிஸாபா, எந்த வீண் பேச்சையோ பொய்யையோ கேட்க மாட்டீங்க. அங்க பொய்யெல்லாம் இல்லை, உண்மை மட்டும்தான். உண்மை மட்டும்தான் சகோதரர், பொய் நியூஸ் எல்லாம் இல்லை அங்க. ஏனென்றா சொர்க்கத்தில் எங்களோட எந்த காஃபியும் இருக்க மாட்டாங்க. யஹூதி இருக்க மாட்டேங்க. நாங்க உலகத்துல வாழ்றோம், கனடால வாழ்றோம் வைங்க, எங்களுக்கு பக்கத்துல சுத்தி யஹூதி இருக்கிறான், நஸ்ரான் இருக்கிறான், காஃபிர் இருக்கிறாங்க, எல்லாரும் இருக்கிறாங்க. எங்களுக்கு ஒரு சோதனை. சொர்க்கத்துல முஸ்லிம் மட்டும்தான் இருப்போம், நாங்க மூமின்கள் மட்டும்தான் இருப்போம். அப்ப சந்தோஷம். மலக்குகளை பார்க்கலாம். லா யஸ்மஊன ஃபீஹா லக்வன் வலா கிஸாபா. ஆறாவது அல்லாஹ் சொல்றான், இதெல்லாம் ஜஸாஅம் மிர் ரப்பிக் அதாஅன் ஹிசாபா, இது என் புறத்திலிருந்து உங்களுக்கு கூலி. இது ஜஸா எப்படி? அதாஅன் ஹிசாபா, போதுமான கொடை. அல்லாஹ் இவ்வளோ தந்ததுக்கு பிறகு இதுக்கு மேல என்ன தேவை சகோதரர்களே? சொர்க்கத்துல கால் வச்சு அதோட சொல்லுவோமாம், அல்ஹம்துலில்லாஹில்லதி ஹதானா லிஹாதா வமா குன்னா லினஹ்ததிய லௌலா அன் ஹதானல்லாஹ். அல்லாஹ் இதுக்கு வழிகாட்டினானே அந்த அல்லாஹ்வுக்கே எல்லா புகழும். அதுல காலை வெச்சத்தோட சந்தோஷம் வந்துடும். அதுக்கு கால் வைக்கிற அளவுக்கு சகோதரர்களே எங்களை இபாதத். அதனாலதான் உலகத்துல நடிகனா வாழக்கூடாது. சொல்லுவாங்க, இன்றைக்கு சோத்தை கொடுத்து எல்லாரும் ஏமாத்தலாம். எதை கொடுத்து? கனடாவில் சோத்தை கொடுத்து யஹூதி ஆக்கி விட்டுறலாம். சோத்தை காட்டினா எல்லாம் பின்னால வைத்துருவான். சோத்தை காட்டினா என்ன? பிரியாணின்னா அல்லாஹ்வுட கிருபை தான். 27 மில்ல தொழுகைமா பிரியாணி சாப்பாடு. தொழுகை எப்படி இருந்துச்சு, துவா எப்படி, தௌபா எப்படி, அதை பேசாதீங்க. 20 ஆடு அறுத்திருக்கான். எத்தனை ஆடு? 20 ஆட்டை காணாத சமூகமா நாங்க. ஆடு திங்காதவங்களா நாங்க சகோதரர்களே? மாடு ஒட்டவும் திங்காதவங்களா? சாப்பாட்டுக்கு ஏமாந்துடக்கூடாது ஒரு நாள். நான் எங்கட கொள்கை அகீதா முக்கியம் எங்களுக்கு. எங்கட கொள்கை முக்கியம், அகீதா முக்கியம் எங்களுக்கு. எங்க குவாலிட்டி அது முக்கியம் எங்களுக்கு, சோறல்ல முக்கியம் எங்களுக்கு. கண்ணியமிக்க சகோதரர்களே, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹதீஸ்ல சொன்னாங்க, இதோட முடிக்கிறேன் நான். அல்லாஹ் சொல்றான் ஹதீஸ் குதுஸில, அஅதத்து லிஇபாதியஸ் ஸாலிஹீன், சாலிஹான என்னுடைய அடியார்களுக்கு நான் தயாரித்து வைத்திருக்கிறேன். சாலிஹான் அடியார்ண்டா யாரு? நோன்பு பிடிச்சவங்க. நோன்பு பிடிக்கிறது, கியாமுல் லைல், தஹஜ்ஜுத், சதகா, சாலிஹ் தானே. என்ன வச்சிருக்கான் அல்லாஹ்? மாலா ஐனுன் ரஅத், எந்த கண்ணும் கண்டிராத சொர்க்கம். இதுக்கு பிறகு நீங்க சொல்லலாம், சுவிட்சர்லாந்து இப்படி இருக்குதாப்பா. ஒருத்தர் கேட்டார், அச சுவிஸு போய்க்கிங்க. நானே ஏன் அங்க மலையில போய் பார்க்கணும். நீங்க சுவிஸுக்கு போனதில்லை, குர்ஆன்ல சொர்க்கத்தை படிச்சிக்க, அவ்வளவுதான். கனடாவில் அங்க இப்படி எல்லாத்தையும் மறந்துடுங்க. சொர்க்கம் என்பது அப்பாற்பட்டது. மாலா ஐனுன் ரஅத், எந்த கண்ணும் கண்டிராத சொர்க்கம் அது. வலா உதுனுன் சமிஅத், எந்த காதும் கேள்விப்பற்றாத சொர்க்கம் அது. அவ்வளோ இன்பம். வலா ஹதர அலா கல்பி பஷர், மனிதனுடைய உள்ளத்தில் சொர்க்கம் இப்படித்தான் இருக்கும் என்ற கற்பனை வந்தால் அதுக்கு மாற்றமானது. எவ்வளோ இன்பங்கள் எல்லாம் அனுபவிக்க இருக்கிறோம் சகோதரர்கள். எதிர்காலத்தில் உலகத்தில் சில தியாகங்கள், சில பசியோடு இருக்கிறது, தொழ போறது. ரமலான்ல தொழுதோம் சகோதரர்களே, தொழுகையை விட்டுறக்கூட. மவுத் வரை தொழுகையை விட்டுறாது. அல்லாஹ்வுக்காக, வேற யாருக்கா? அல்லாஹ் புதுசா இஸ்லாத்துக்கு வந்தவங்களை பாரு.
29 நோம்புல ஒரு பெண் இஸ்லாத்துக்கு வந்தா, சுபஹுக்கு தொழுதுட்டான். 29 முந்தினா தான் நோம்பு. ஒரு பெண் இஸ்லாத்தை தாளி சுபவுக்கும் அது எப்படி தொழணும் அந்த பிள்ளை கேட்குது. சின்ன பிள்ளை சுபவுக்கு எழும்பி பெருநாள் நான் சும்மா ஜும்மா முடிச்சுட்டு போனை பார்க்க மெசேஜ் அனுப்பியா, பெருநாளாம் முஸ்லீம்களுடைய பெருநாளாம். மாஷா அல்லாஹ். புதுசாக இஸ்லாத்துக்கு வந்தவங்க எவ்வளோ தைரியமா இருக்கிறாங்க. நான் கேட்டேன், யாராவது பலாத்காரம் பண்ணின இஸ்லாத்துக்கு நீங்க விரும்பி வாரீங்களா? நான் விரும்பி வாரேன், நான் எதுக்கும் தயார், எதையும் தியாகம் செய்வேன். நான் சகோதரர்களே, புதிய முஸ்லீம்கள் நாங்க, பழைய முஸ்லீம்கள் நாங்க ஒரு நாளும் இன்ஷா அல்லாஹ் மவுத் வரைக்கும் எங்களோட தொழுகையை நாங்க விட்டுறக்கூடாது. இந்த மாசம் பயிற்சி எடுத்தோம் சகோதரர்களே, இனி நோன்பு அடுத்த வருஷம் தான், இனி ஃபர்லான நோன்பு இல்ல, இனி அடுத்த வருடம் இன்ஷா அல்லாஹ் ஹயாத்தோடு இருந்தா. ஆனா தொழுக ஒவ்வொரு வக்த் என்ன இருந்தாலும் போய் தொழுது கொள்றது, என்ன இருந்தாலும் அந்த தொழுகையை தொழுது கொள்றது. சகோதரர்களே, வாழ்க்கையில இன்ஷா அல்லாஹ் எங்களுக்கு வெற்றி தான் என்ற சிந்தனையோடு வாழ்வோமாக இருந்தா மவுத் வரை சந்தோஷமாக வாழுவோம். எல்லாம் வல்ல அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா உயர்ந்த முத்தகீன்களுடைய கூட்டத்தில் யா அல்லாஹ் நம் அனைவர்களையும் சேர்த்தருள்வாயாக. முத்தகீன்களுக்கு கொடுக்கக்கூடிய அந்த சொர்க்கத்துடைய இன்பங்களையும் எங்களுக்கும் நசீபாக்குவாயாக. மவுத் வரை முத்தகீன்களாக வாழும் பாக்கியத்தை தருவாயாக. முத்தகீன்களை நண்பர்களாக ஆக்கி தருவாயாக. யா அல்லாஹ் இன்றிலிருந்து மவுத் வரை ஒரு தொழுகை கூட தவறி விடாமல் உனக்கு சஜிதா செய்யும் பாக்கியத்தை நசீபாக்குவாயாக. ஹலாலான ரிஸ்கை நசீபாக்குவாயாக. ஹராமான ரிஸ்குகளை விட்டு எங்களை உடம்பை பாதுகாப்பாயாக. உன்னை சந்திக்கும் வரை உனது பொருத்தத்தோடு வாழும் பாக்கியத்தை தருவாயாக. கடைசி வார்த்தை லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மதுர் ரசூலுல்லாஹ் என்ற கலிமாவோடு உயிர் பிரிய தௌஃபீக் செய்வாயாக. வ ஆகிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.